Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல chapter 4ல simple equationsல exercise 4.4 ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க first sum பார்க்கலாம். Set up equations and solve them to find the unknown numbers in the following cases. நம்ம ஒரு equations ஃபார்ம் பண்ணிட்டு unknown நம்பரை கண்டுபிடிங்க அப்படினு சொல்லிருக்காங்க. வாங்க first sumல A part பார்க்கலாம். Add 4 to 8 times a number, you get 60. So unknown number வந்து நம்ம வந்து x ன்னு வெச்சுக்கலாம். Let the number be x. இப்போ add 4 to 8 times a number ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த நம்பர் நம்பர் வந்து நமக்கு தெரியாது. அந்த நம்பரை நம்ம x ன்னு வெச்சுக்கோங்க. Let the number be x. என்ன given கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Add 4 to 8 times a number. அந்த நம்பரை தான் இப்போ நம்ம x ன்னு வெச்சிருக்கோம். So add 4 to 8 times x, you get 60 ன்றதை equal to 60 ன்னு எழுதிக்கலாம். Next 8 times x. 8 times x னா 8 into x ன்னு அர்த்தம். இந்த 8 into x கூட நம்ம 4 ஆட் பண்றோம். இப்போ add 4 to 8 times x னா 8 times x கூட 4 ஆட் பண்ணுங்க. அப்படிதான் இங்க கொடுத்திருக்காங்க. அதனால 8 times x ன்றது இங்க 8 times என் நம்பர் சொன்னாங்க. அந்த unknown நம்பரை நம்ம x ன்னு வெச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் 8 times x அந்த unknown நம்பரை வந்து x ன்னு வெச்சதனால 8 times x ன்னு எழுதிக்கோங்க plus add 4. நம்ம x ன்னு தான் வெச்சுக்கணும்னு இல்ல, எந்த ஆல்பபெட் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். y n t எது வேணா எடுத்துக்கலாம். 8 into x plus 4 equal to இந்த 60 எழுதிடுங்க. 8 into x வந்து 8x plus 4 equal to 60. இப்போ நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். unknown நம்பரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ 8x மட்டும் நம்ம இங்கே வெச்சுக்கலாம். equal to 60. இந்த plus 4 வந்து right hand side கொண்டு போகிறப்போ minus 4 ஆகிடும். இப்போ 8x equal to 60 minus 4 பார்த்தீங்கன்னா 56. இப்போ x மட்டும் தான் நமக்கு தேவை. இப்போ x is equal to 56. இது 8 into x. இந்த multiplication இருக்கிறது right hand side வரப்போ டிவைடாக போயிடும். இப்போ வந்து 8 tablesல நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். 8 ones are 8, 7s are 56. இப்போ x ஓட வேல்யூ 7. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். B பார்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1/5 of a number minus 4 gives 3 ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த unknown நம்பர் நமக்கு தெரியாது. அதை வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆல்பபெட் வச்சுக்கலாம். let the number be n அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ given என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1/5 of a number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1/5 of a நம்பருக்கு பதில் நான் n எழுதிக்கிறேன். 1/5 of n minus 4 gives 3 equal to 3 ன்னு எழுதிக்கோங்க. இப்போ 1/5 எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 1/5 ஆஃப்னு கொடுத்துருக்காங்களா, இந்த ஆஃபுக்கு நான் இன்ட்டு போடணும். ஆஃப்னா இன்ட்டு இங்கே ஏ நம்பர் தான் நம்ம n நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். அந்த n எழுதிக்கோங்க. மைனஸ் எழுதிக்கோங்க 4 ஈக்குவல் டு 3. இப்போ 1 into n வந்து n by 5 minus 4 ஈக்குவல் டு 3. இப்போ n by 5 நம்ம இங்கேயே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 3 இங்கே இருக்கும். இந்த மைனஸ் 4 நம்ம ரைட் ஹேண்ட் சைட் போகிறப்போ ப்ளஸ் 4 போயிடும். இப்போ n by 5 ஈக்குவல் டு 3 + 4 பண்ணிங்கன்னா 7ன்னு வரும். இப்போ நம்ம n மட்டும் தான் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ n மட்டும் இருக்கட்டும். ஈக்குவல் டு இங்கே டிவைடில் இருக்க 5 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகிறப்போ மல்டிப்ளையாக போயிடும். இப்போ 7 into 5. 7 5s are 35. அப்போ என்னோட வேல்யூ 35. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். C sum. If I take 3/4 of a number and add 3 to it, I get 21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பர் வந்து unknown நம்பருக்கு நம்ம ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட் வச்சுக்கலாம். let the number equal to mன்னு வச்சுக்கோங்க. given என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3/4 of a number. 3/4 எப்படி எழுதலாம்? 3/4ன்னு எழுதலாம். ஆஃபுக்கு வந்து இன்ட்டு போடுங்க. நம்பர் அதுதான் இந்த m. நம்ம mன்னு எடுத்திருக்கோம். அப்போ m 3/4 of a number. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். add 3 to it சொல்லியிருக்காங்க. இது கூட ஒரு 3 ஆட் பண்ணுறோம். I get 21. அப்போ which is equal to 21 அப்படின்னு எழுதிடுங்க. இப்போ 3 into m 3m by 4 plus 3 equal to 21 வரும். நெக்ஸ்ட்டு 3m by 4 மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இந்த ப்ளஸ் 3 நம்ம அந்த சைட் கொண்டு போகிறோம். ஈக்குவல் டு 21 அப்படியே இருக்கும். ப்ளஸ் 3 இந்த சைட் கொண்டு போகிறப்போ -3 ஆகிடும். இப்போ 3m by 4 equal to 21ல 3 சப்ராக்ட் பண்ணுறப்போ 18 வரும்.
நெக்ஸ்ட்டு இங்கே டிவைடில் இருக்க 4 இந்த சைடுக்கு கொண்டு போகிறப்போ மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ 3m மட்டும் இங்கே இருக்கும். இப்போ 18 into 4, 3m equal to 18 4s are 72. நம்மளுக்கு mோட வேல்யூ மட்டும்தான் தேவை. இப்போ m equal to 72/3. இங்கே இருக்க into 3 வந்து இந்த சைடு வரப்போ என்ன ஆகும்னா டிவைடில் வந்துடும். இப்போ நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ 3 டேபிள்ஸில் 72வை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இப்போ 3 1s are 72 எடுத்துக்கோங்க. 3 1s are இங்கே 7 மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 1s are 3, 3 2s are 6 போகும். ஸோ 3 2s are 6, இங்கே 7 இருக்குது, கேரி ஓவர் 1, 3 4s are 12. இப்போ 324 டைம்ஸ் பார்த்திங்கன்னா 72 போகும். அப்போ வந்து நீங்கள் 24ன்னு எழுதிக்கோங்க. m equal to 24. இதுதான் ஆன்சர். நாங்கள் டி சம் பார்க்கலாம். When I subtracted 11 from twice a number, the result was 15 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அன்னோன் நம்பரை நம்ம ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட் வச்சுக்கோங்க, yன்னு எடுத்துக்கலாம். let the number equal to y. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா when I subtracted 11 from twice a number, இந்த twice a நம்பர்லேருந்து 11 சப்ராக்ட் பண்ணணும். அப்போ ஃப்ரம் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போது twice a நம்பர்னால் 2 டைம்ஸ் இந்த நம்பர், அந்த நம்பர் வந்து நம்ம yன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 2y minus 11, subtracted 11 சொன்னதால minus 11, the result was 15 சொன்னதால which is equal to 15 எழுதிக்கோங்க. இப்போ 2 into y 2y minus 11 equal to 15. நெக்ஸ்ட்டு நம்ம yன்றதை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். 2yன்றதை வச்சுக்கோங்க. இந்த minus 11 வந்து இந்த சைட் போகிறப்போ இந்த 15 அப்படியே தான் இருக்கும். இந்த சைடு வரப்போ ப்ளஸ் 11 ஆகிடும். இப்போ 2y equal to 15யும் 11யும் ஆட் பண்ணிங்கன்னா 26ன்னு வரும். இப்போ yன்ற வேல்யூ நம்மளுக்கு தேவை. இப்போ y மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. y தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே 26 இங்கே இருக்கும். இங்கே இன்ட்டு 2 இன்ட்டுன்னு இருக்கிறது இந்த சைடு வரப்போ டிவைட் ஆகிடும். இப்போ நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிங்கன்னா 13 வரும். y equal to 13. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சம் முன்னா சப்ராக்ட் thrice the number of notebooks he has from 50. He finds the results to be 8. ஸோ நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு நம்ம ஏதாவது ஆல்ஃபபெட் எடுத்துக்கோங்க. let the number of notebooks be y அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. given என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். subtract thrice of y. given பார்த்தீங்கன்னா subtract thrice the number of notebooksன்னு சொல்லியிருக்காங்க. அதான் நீங்கள் எழுதியிருக்கேன். subtracting thrice of the number of notebooksக்கு நான் y நீங்கள் எடுத்ததுனால yன்னு எழுதிக்கிறேன். from 15 சொல்லியிருக்காங்க. ஸோ from 50 the result to be 8ன்றது which is equal to 8. இதுதான் அவங்க given. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இப்போது ஃப்ரம் தான் நம்ம முதல்ல எழுதணும். from 50, அப்போது 50லேருந்து 50 மைனஸ் thrice of y. from ஃபஸ்ட் எழுதிக்கோங்க 50, நெக்ஸ்ட்டு thrice of y. அப்போனா 3 டைம்ஸ் thrice of y. நீங்கள் அந்த நம்பர் ஆஃப் நோட் புக்ஸை நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஆல்ஃபபெட் m t எது வேணால் எடுத்துக்கலாம். இங்கே yன்னு இருக்கிறதுனால 3yன்னு எடுத்துக்கிறேன். 3y which is equal to இந்த 8. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் 3y நான் இங்கே வச்சுக்கிறேன். இந்த சைடு ஈக்குவல் டு இங்கே இருக்கும் 8 இருக்கும். இந்த ப்ளஸ் 50யை இந்த சைட் கொண்டு போகிறேன், ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறப்போ மைனஸ் 50 ஆகிடும். இப்போ மைனஸ் 3y ஈக்குவல் டு ஒரு ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்தால் நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் போடுவோம். அப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 50ல் 8 சப்ராக்ட் பண்ணால் 42 வரும். இங்கே கிரேட்டர் நம்பர் 50, அப்போ அதோட சைன் போடணும் மைனஸ் 42. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா y மட்டும் இங்கே வச்சுக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 42. இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 இந்த சைடு வரப்போ டிவைட் ஆகிடும். இந்த மைனஸோடு நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். மைனஸ் 3. இப்போ டிவைடில் மைனஸும் கேன்சல் ஆகி ப்ளஸ் ஆகிடும். இப்போ 3 டேபிள்ஸில் 42 எத்தனை டைம்ஸ் போகுதுன்னு பார்க்கணும். 3 டேபிள்ஸில் 42 வந்து 14 டைம்ஸ் போகும். ஸோ y ஈக்குவல் டு 14. இப்போ 4 மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 1s are 3, இங்கே கேரி ஒரு 1 வரும். இப்போ 3 4s are 12, இப்போ 14 வரும். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Hibernal thinks of a number. If she adds 19 to it and divides the sum by 5, she will get 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ let the number be n நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா if she adds 19 to itன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் கூட 19 ஆட் பண்ணா, அப்போ nன்ற நம்பர் கூட
19 ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அண்ட் டிவைட்ஸ் த சம் பை 5. இதுதான் சம்மு. இந்த சம்மை டிவைட்ஸ் பை 5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பை 5 she will get 8. அப்போ which is equal to 8ன்னு எழுதிக்கோங்க. இப்போ n plus 19 equal to 8. இங்கே டிவைடில் இருக்க இந்த 5 இந்த சைடு வரப்போ மல்டிப்ளிகேஷனும் ஆகிடும். இப்போ n plus 19 equal to 8 5s are 40. ஸோ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ n மட்டும் இங்கே வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு 40 இருக்கும். இந்த ப்ளஸ் 19 இந்த சைடு வரப்போ மைனஸ் 19 ஆகிடும். இப்போது 40ல் 19 மைனஸ் பண்ணிங்கன்னா 21. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 21 தான் ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஜி சம். Anverse things of a number. If he takes away 7 from 5/2 of the number, the result is 23ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்ம எது வேணால் வச்சுக்கலாம். லெட் தென் எந்த ஆல்ஃபபெட்டாக வச்சுக்கோங்க. லெட் தென் நம்பர் பி எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். If he takes away 7 from 5/2 of the number, இதை எடுத்துக்கோங்க. 5/2 of the numberனா இந்த நம்பரை தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அப்போ 5/2 ஆஃப்க்கு இன்ட்டு போடுங்க, நம்பருக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இந்த 5/2 இன்ட்டு எக்ஸில் 7 டேக் அவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ -7 which is equal to the result is 23ன்னு எழுதிக்கோங்க. ஸோ 5 into x 5x by 2 minus 7 equal to 23. இப்போ 5x by 2 அப்படியே இருக்கட்டும். இந்த -7 இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஈக்குவல் டு 23 அப்படியே இருக்கும். இந்த -7 அந்த சைடு வரப்போ +7 ஆகிடும். இப்போ 5x by 2 23யும் 7யும் ஆட் பண்ணிங்கன்னா 30 வரும். நெக்ஸ்ட்டு 5x by 2 ஈக்குவல் டு இங்கே டினாமினேட்டரில் இந்த டிவைடில் இருக்க 2 இந்த சைடு வரப்போ மல்டிப்ளை ஆகிடும். 30 into 2. இப்போ 5x by 2 ஈக்குவல் டு 30 into 2 16 ஆகிடும். இங்கே போயிடுச்சிங்கன்னா 5x மட்டும் இருக்கும். 5x இந்த டிவைட் இங்கே 2 இருக்குது டினாமினேட்டரில், டிவைடில் இருக்கிறது அந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ 5x ஈக்குவல் டு 60. 30 into 2ன்னு வரும். இங்கே 30 into 2 வரும். இப்போ 30 into 2 பார்த்தீங்கன்னா 16 எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60. இந்த 5 into எக்ஸ்ன்னு அர்த்தம். இந்த சைடு வரப்போ டிவைடில் போயிடும். அப்போ 5 டேபிள்ஸில் 60 எத்தனை டைம்ஸ் போகுதுன்னா 5 12s are 60. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12 தான் ஆன்சர். வாங்க செகண்ட் சம் பார்க்கலாம். Solve the following. A part. The teacher tells the class that the highest marks obtained by a student in her class is twice the lowest mark plus 7. The highest score is 87 கொடுத்துருக்காங்க. What is the lowest score? நம்ம வந்து lowest score என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ lowest mark நம்மளுக்கு தெரியாதனால நம்ம let the lowest mark be xன்னு வச்சுக்கோங்க. Given என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா highest mark equal to twice the lowest mark plus 7. இதுதான் given. highest mark equal to twice the lowest mark plus 7. இந்த given எழுதிக்கோங்க. இப்போ highest mark equal to இது which is equal to இதை நம்ம எழுதுகிறோம். twice the lowest mark plus 7 கொடுத்துருக்காங்களா. twiceனா 2 times lowest mark இப்போ தான் நம்ம xன்னு வச்சுருக்கோம். அப்போ 2 times x plus 7. 2 into x 2x plus 7. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹையஸ்ட் மார்க் வந்து 87 சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிற ஹையஸ்ட் மார்க் இந்த இடத்துல நம்ம வந்து 87 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா கிவன் வந்து ஹையஸ்ட் மார்க் ஈக்குவல் டு 87 கொடுத்துருக்காங்க. இது வந்து கிவன் இங்கே இருக்குது. இப்போ நம்ம என்ன எழுதலாம்னா 87 இங்கே இருக்கிற இடத்துல 87 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 2x plus 7 எழுதிக்கோங்க. இப்போது நான் வேரியபிள் ஃபஸ்ட்டு வர மாதிரி எடுத்துக்கிறேன். இது அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கிறேன். 2x plus 7 ஈக்குவல் டு 87 எழுதிக்கோங்க. இப்போ 2x மட்டும் இங்கே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 87. இந்த +7 இந்த சைடு வரப்போ -7 ஆகிடும். இப்போ 2x ஈக்குவல் டு 87ல் 7 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 80 ஆகிடும். இப்போ x இஸ் ஈக்குவல் டு 80. இங்கே இன்ட்டு 2 into x. இங்கே இன்டூவில் இருந்துச்சுன்னா இந்த சைடு வரப்போ டிவைடில் வரும். அப்போது x இஸ் ஈக்குவல் டு 80/2ன்னு வரும். இப்போ நம்ம ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 2 டேபிள்ஸில் 2 1s are 2 4s are 8 0. அப்போ x is equal to 40. therefore lowest mark இப்போ x தான் நம்ம 40ன்னு வச்சுருக்கோம். இப்போ வாட் இஸ் த லோயஸ்ட்டு ஸ்கோருன்னு கேட்டிருக்காங்க.
இப்போ லோயஸ்ட் மார்க் தான் எக்ஸ்னு வச்சுருக்கோம். இப்போ எக்ஸோட வேல்யூ 40 கண்டுபிடிச்சதுனால தேர்ஃபோர் லோயஸ்ட் மார்க் வந்து 40ன்னு எழுதிடணும். இது லாஸ்ட்டாக எழுதிடணும். லோயஸ்ட் மார்க் ஈக்குவல் டு 40. எக்ஸோட வேல்யூ 40. இதுதான் ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். In an isosceles triangle the base angles are equal. ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் ஆங்கிள்ஸ் வந்து ரெண்டும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. the vertex angle is 40 degreeன்னு சொல்கிறாங்க. இதுதான் vertex angle. what are the base angles of the triangle? remember the sum of three angles of triangle வந்து 180 degreeன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் பேஸ் ஆங்கிளை வந்து நம்ம பின்னு எடுத்துக்கலாம். பி டிகிரின்னு எடுத்துக்கோங்க. vertex angle அவங்க சொல்லியிருக்காங்க 40 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க ரிமெம்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம் ஆஃப் த்ரீ ட்ரையாங்கிள்ஸ் வந்து 180 டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்போ சம் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் இது மூணு சேர்த்தோம்னா 180 டிகிரின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அதையும் எழுதிக்கோங்க. இப்போது சம் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ்னால் ஃபஸ்ட்டு இந்த 40 டிகிரி ப்ளஸ் இந்த ரெண்டு பேஸ் ஆங்கிள் சேர்த்திங்கன்னா 180 டிகிரின்னு அர்த்தம். அப்போது நம்ம என்ன எழுதுகிறோன்னா 40 டிகிரி ப்ளஸ் இந்த ரெண்டு பேஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ 40 டிகிரி ப்ளஸ் இந்த 2b ஆகும். b ப்ளஸ் பி 2b விச் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. நம்ம ஆல்ஃபபெட் பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2b அதை மட்டும் வச்சுக்கலாம். 2b ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த ப்ளஸ் 40 இந்த சைடு வரப்போ மைனஸ் 40 டிகிரி ஆகிடும். விச் இஸ் ஈக்குவல் டு 140ல் 40 நம்ம மைனஸ் பண்ணிங்கன்னா 180ல் 40 மைனஸ் பண்ணிங்கன்னா 140 வரும். 140 டிகிரி. இப்போ 2b வந்து 140 டிகிரி வரும். நம்மளுக்கு தேவை பியோட வேல்யூ மட்டும் தேவை. இப்போ b ஈக்குவல் டு 140 டிகிரி. இந்த 2 இன்ட்டு 2 இந்த சைடு வரப்போ டிவைடில் வரும். இப்போ டிவைட் பண்ணணும். 140யும் 2வும் நம்ம டிவைட் பண்ணுறோம். இப்போ b ஈக்குவல் டு 2 1s are 2 7s are 14 இந்த 0 வரும். இப்போ b ஈக்குவல் டு 70 டிகிரி. இப்போ base angles of given therefore base angles of given isosceles triangle is 70 degree. வாங்க next sum பார்க்கலாம். See sum. Sachin scored twice as many runs as Rahul. சச்சினோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா twice ராகுல் ரன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது given. Together the runs fell 2 shots of double century. இவங்க ரெண்டு பேரும் together runs பார்த்தீங்கன்னா 2 shots of double century கொடுத்துருக்காங்க. டோட்டல் ரன்ஸ் ஆஃப் சச்சின் அண்ட் ராகுல் வந்து 2 shots of double centuryன்னு கொடுத்துருக்காங்க. how many runs did each one score? இப்போ ஒருத்தர் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே என்ன கிவன் பார்த்துக்கோங்க. சச்சின் ரன்ஸ் வந்து ட்வைஸ் ராகுல் ரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ராகுல் ரன்ஸு நம்மளுக்கு தெரியாது. அப்போ ராகுலோட ரன்ஸை நம்ம எக்ஸ் ரன்ஸு இல்லை ஒய் ரன்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. எக்ஸ் ரன்ஸ் ஒய் ரன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். கிவன் வந்து சச்சின் ரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் ராகுல் ரன்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அப்போது சச்சின் ரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ்ன்றது 2 times ராகுல் ரன்ஸ் வந்து எக்ஸ் ரன்ஸ். அப்போ 2 into எக்ஸு. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 2x. அப்போ சச்சினோட ரன் என்னென்னா 2x. ராகுல்து எக்ஸ் ரன்ஸ்னால் சச்சின்து 2x. அது தெரிஞ்சிச்சோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆல்சோ கிவன் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டோட்டல் ரன்ஸ் ஆஃப் சச்சின் அண்ட் ராகுல் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறப்போ 2 shots of double centuryன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே டோட்டல் ரன்ஸ் ஆஃப் சச்சின் அண்ட் ராகுல்னு இருக்குது. அப்போது சச்சின் எவ்வளோ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க 2xன்னு சொல்லியிருக்காங்க. சச்சின்து 2x ப்ளஸ் ராகுல்து எக்ஸ். இங்கே டோட்டல் ரன்ஸ் ஆஃப் சச்சின் அண்ட் ராகுல்னு சொன்னதால சச்சின் ரன்னையும் ராகுல் ரன்னையும் ஆட் பண்ணுறோம். 2x + x விச் இஸ் ஈக்குவல் டு பட் 2 shots of double centuryன்னு சொல்லுவாங்க. செஞ்சுரினா 100, டபுள் செஞ்சுரினா 200. 2 shots of double centuryனா 200 - 2. இப்போ 2x + x பார்த்தீங்கன்னா 3x which is equal to 200ல் 2 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 198. இப்போ நம்மளுக்கு x மட்டும்தான் வேணும். ஸோ x is equal to 198. இங்கே இருக்க இன்டூவில் இருக்க மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 இந்த சைடு வரப்போ டிவைடில் வந்துடும். இப்போ x is equal to 3 டேபிள்ஸில் ரெடியூஸ் பண்ணலாம். 3 1s are இது 19 மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 6 are 18 கேரி ஓவர் 1 3 6 are 18. அப்போது 66ன்னு வரும். x is equal to 66. இப்போ எக்ஸுன்றது யாருது வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ராகுல்து வச்சுருக்கோம் எக்ஸ் ரன்ஸுன்னு. இப்போ ராகுல் வந்து 66 ரன்ஸுன்னு அர்த்தம். இப்போ ராகுல் ஈக்குவல் டு எக்ஸ் ரன்ஸுன்னு சொன்னதுனால ராகுல் வந்து 66 ரன்ஸு. அப்போது சச்சினோட ரன்ஸ் பார்த்திங்கன்னா ட்வைஸ் ராகுல்ஸ் ரன்ஸ்னு சொன்னோம். 2xன்னு சொன்னோம். அப்போது 2 × 66 தான் சச்சின். இது
இப்போ 66 into 2 போட்டிங்கன்னா 132 ரன்ஸ் வந்து சச்சினுது. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Solve the following. Irfan says that he has 7 marbles more than 5 times the marbles Parmeet has. Irfan has 37 marbles. How many marbles does Parmeet has? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பர்மீத்தோட மார்பிள்ஸ் தெரியாது. ஸோ நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் வித் பர்மீத் இது வந்து நம்ம எம் அப்படின்னு ஒரு ஆல்ஃபபெட் சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இர்ஃபான் மார்பிள் விச் இஸ் ஈக்குவல் டு 7 more than 5 times the பர்மீத் மார்பிள். இதுதான் கிவன். இர்ஃபானோட மார்பிள் ஈக்குவல் டு 7 more than 5 times பர்மீத் மார்பிள். இந்த கிவன் எழுதிக்கோங்க. இப்போ இர்ஃபான் மார்பிள் ஈக்குவல் டு 7 மோர் தென்னா என்னென்னா ஆட் ப்ளஸ் போட்டுக்கோங்க. 5 டைம்ஸ்ன்றது 5 இன்ட்டு பர்மித் மார்பிள்னா எம்ன்னு நம்ம வச்சுருக்கோம், அங்கே எம்ன்னு எழுதிக்கோங்க. இப்போ 7 + 5m. நெக்ஸ்ட்டு என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இர்ஃபான் ஹஸ் 37 மார்பிள்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பிளேஸில் இர்ஃபான் மார்பிள்ஸில் 37 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போது இதை அப்படியே நான் உல்ட்டாவாக எழுதிக்கோங்க. வேரியபிள் ஃபஸ்ட்டு வர மாதிரி எம் ஃபஸ்ட்டு வர மாதிரி 5m + 7 = 37. இப்போ 5m மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க = 37. இந்த +7 வந்து இந்த சைடு வரப்போ -7 ஆகிடும். இப்போ 37ல் 7 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 30 ஆகிடும். இப்போ 5m = 30. இப்போ m மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ m மட்டும் வச்சுக்கோங்க which is equal to 30. இந்த 5 இந்த சைடு வரப்போ டிவைடில் வரும். இப்போ m = 5 1s 5 6 30. m = 60. இப்போ வந்து பர்மீத்தோட மார்பிள் தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பர்மீத்தோட மார்பிளை எம்ன்னு வச்சுருக்கோம். ஸோ தேர்ஃபோர் பர்மீத் ஹஸ் 6 மார்பிள்ஸ்ன்னு எழுதணும். பர்மீத் ஹஸ் 6 மார்பிள்ஸ். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம். லக்ஷ்மிஸ் ஃபாதர் இஸ் 49 years oldன்னு கொடுத்துருக்காங்க. he is 4 years old then 3 times லக்ஷ்மிஸ் ஏஜ். வாட் இஸ் லக்ஷ்மிஸ் ஏஜ்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க வாட் இஸ் லக்ஷ்மிஸ் ஏஜ், அப்போ நம்மளுக்கு தெரியாது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸோ இல்லை ஒய் எது வேணால் எடுத்துக்கலாம். எக்ஸ் இயர்ஸ்ன்னு நான் இங்கே வச்சுக்கிறேன். லக்ஷ்மிஸ் ஏஜை 5 yearsன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். லக்ஷ்மிஸ் ஃபாதர் ஏஜ் இஸ் என்னன்னா லக்ஷ்மி ஃபாதர் ஏஜ் தான் சொல்கிறாங்க. விச் இஸ் ஈக்குவல் டு 4 years older than 4 years olderனா மோர் தென் 4 years more than 3 times லக்ஷ்மிஸ் ஏஜ். இதுதான் கிவன். இதை எழுதிக்கோங்க. இப்போ லக்ஷ்மிஸ் ஃபாதர் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 4 மோர் தெனுக்கு ப்ளஸ் எழுதிக்கோங்க. 3 டைம்ஸ்க்கு 3 இன்ட்டு லக்ஷ்மிஸ் ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்ததுனால எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. இப்போ 4 + 3x. நெக்ஸ்ட்டு கிவன் லக்ஷ்மிஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் கொடுத்துருப்பாங்க 49 கொடுத்துருக்காங்க. இதை இங்கே எழுதிக்கோங்க. இப்போது நம்ம அப்படியே இதை உல்ட்டாவாக எழுதிக்கோங்க. 3x + 4 = 49. இப்போ 3x இங்கே எழுதிக்கோங்க which is equal to 49. இந்த +4 இந்த சைடு வரப்போ -4 ஆகிடும். 3x is equal to 49ல் 4 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 45. நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் வேணும். ஸோ எக்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ 45 இந்த 3 இந்த சைடு வரப்போ டிவைடில் வரும். இப்போ 3 டேபிள்ஸில் 45 எத்தனை டைம்ஸ் போகும்னா 15 டைம்ஸ் போகும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15. இப்போ வாட் இஸ் லக்ஷ்மிஸ் ஏஜ்னு கேட்டிருந்தாங்க. எக்ஸுன்னு வந்து லக்ஷ்மிஸ் ஏஜ் எக்ஸுன்னு நம்ம வச்சுருந்தோம். ஸோ லக்ஷ்மிஸ் ஏஜ் வந்து 15 years old. லக்ஷ்மி இஸ் 15 years old. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். People of Sundargram planted trees in the village garden. Some of the trees were fruit trees. The number of non-fruit trees were 2 more than 3 times the number of fruit trees. What was the number of fruit trees planted in the number of non-fruit trees planted was 77 கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னவோ அதை நம்ம வந்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. லெட் த இப்போ என்ன கொடுத்துருக்காங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா வாட் வாஸ் த நம்பர் ஆஃப் ஃப்ரூட் ட்ரீஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ரூட் ட்ரீஸை தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட் வச்சுக்கணும். நம்பர் ஆஃப் லெட் த நம்பர் ஆஃப் ஃப்ரூட் ட்ரீஸ் எக்ஸ் ஒய், நம்ம ட்ரீனால நான் டீன்னு வச்சுக்கிறேன். நம்பர் ஆஃப் ஃப்ரூட் ட்ரீஸ் பி ஏதோ ஒரு ஆல்ஃபபெட் டீன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் நான் ஃப்ரூட் ட்ரீஸ் ஈக்குவல் டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்பர் ஆஃப் நான் ஃப்ரூட் ட்ரீஸ் ஈக்குவல் டு 2 more than 3 times the number of fruit trees. Number of non-fruit trees equal to 2 more than 3 times of number of fruit trees ன்னு கொடுத்துருக்காங்க. அதை எழுதிக்கோங்க. ஸோ ஆல்சோ கிவன்
அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் ஃப்ரூட் ட்ரீஸ் எவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்க அதோட அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க 77ம் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா நம்பர் ஆஃப் ஃப்ரூட் ட்ரீஸ் வந்து எவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒரு வில்லேஜ் கார்டனில் ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க. அதில் சிலது வந்து ஃப்ரூட் ட்ரீஸு. இப்போ நான் ஃப்ரூட் ட்ரீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 more than 3 times ஆஃப் நம்பர் ஆஃப் ஃப்ரூட் ட்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 3 மடங்கு நம்பர் ஆஃப் ஃப்ரூட் ட்ரீஸ் ப்ளஸ் ஒரு 2 அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நம்பர் ஆஃப் ஃப்ரூட் ட்ரீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃப்ரூட் ட்ரீஸ் எவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க 77 கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கிவன் வச்சு நம்ம பண்ணலாம். நம்பர் ஆஃப் நான் ஃப்ரூட் ட்ரீஸ் இஸ் ஈக்குவல் டு 2 more than என்ன பண்ணுவோம் 2 எழுதுவோம், மோர் தெனுக்கு ப்ளஸ் போடுவோம், 3 times அப்படின்னு சொன்னால் 3 timesக்கு இன்ட்டு போடுவோம், 3 times the number of fruit treesன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஃப்ரூட் ட்ரீஸ் தான் நமக்கு தெரியாது, அதுதான் நம்ம இங்கே டீன்னு வச்சுருக்கோம். அந்த 3 டீன்னு எழுதிக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு 2 + 3 × t 3t. இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் நான் ஃப்ரூட் ட்ரீஸ் ஈக்குவல் டு 2 more than 3 times நம்பர் ஆஃப் ஃப்ரூட் ட்ரீஸ் சொன்னாங்க. 2 + 3tன்னு எழுதியாச்சு. இங்கே நம்பர் ஆஃப் நான் ஃப்ரூட் ட்ரீஸ் இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், இங்கே கிவன் 77 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் நான் ஃப்ரூட் ட்ரீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 77 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே 77 எழுதிக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். இந்த ஈக்குவேஷனை அப்படியே உல்ட்டாவாக திருப்பி எடுத்துக்கலாம். 3t + 2 = 77 அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ 3t மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு 77. இந்த +2 இந்த சைடு வரப்போ -2 ஆகிடும். இப்போ 77ல் 2 சப்ராக்ட் பண்ணுறீங்க. இப்போ 75 வரும். இந்த 3t இங்கே இருக்கும். இப்போ வெறும் t மட்டும் இங்கே இருக்கட்டும். இப்போ 75 இந்த 3 வந்து இந்த சைடு வரப்போ டிவைடில் வரும். t = இப்போ 3 டேபிள்ஸில் 75 எத்தனை டைம்ஸ் போகுதுன்னு பார்க்கணும். 3 1s 7 மட்டும் முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 2s 6, இங்கே 7 கேரி ஓவர் 1 வச்சுக்கோங்க, 15 ஆகிடும். 3 5s 15, அப்போ 25 டைம்ஸ். 3 டேபிள்ஸில் 25 டைம்ஸ் வந்து 75 போகும். அப்போ t = 25. இப்போ அவங்க கேட்டது என்னென்னா நம்பர் ஆஃப் ஃப்ரூட் ட்ரீஸ் கேட்டிருந்தாங்க. டீன்னு தான் நம்ம வச்சுருந்தோம். அப்போ t வந்து வேல்யூ வந்து 25னா நம்பர் ஆஃப் ஃப்ரூட் ட்ரீஸ் வந்து 25. therefore நம்பர் ஆஃப் ஃப்ரூட் ட்ரீஸ் = 25. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.